போராட்டங்கள், விழிப்புணர்வு முகாம்கள், மாநாடுகள் இவைகளெல்லாம் நடத்துகின்றனர். இவைகளெல்லாம் நடத்தப்படவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் எப்பொழுதுமே நசுக்கப்பட்டிருப்போம். எனவே இப்பொழுதாவது தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அதன் அடிப்படையிலே தான் இன்று நமக்கு வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிற இந்த நலத்திட்டங்களை பெற்றெடுப்பதற்கு தேவையான வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதே போல பாமர நிலையிலே இருக்கிற மிகச்சிறப்பாக கிராம பகுதிகளிலே இருக்கிற இப்பொழுது எனவே இந்த சலுகைகளையாவது முறையாக பெற்றுக் கொள்வதற்கு ஒரு அமைப்பு தேவை என்பதனால் அந்த சிறுபான்மையினருக்கென்று அந்தந்த மதத்தின் அடிப்படையில அமைப்புகள் இருக்கிறது. அவைகளை எல்லாம் இப்பொழுது ஒருங்கிணைக்கிறோம் மாவட்ட அளவில். அதனால்தான் இங்கே பார்க்கிற பொழுது இஸ்லாமிய சகோதர அமைப்புகள், ஜெயின சகோதர அமைப்புகள், கிறிஸ்துவ சமூக அமைப்புகள் இவைகள் எல்லாம் ஒரு கூட்டாண்மை அமைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது. அமைப்பானது விழுப்புரம் மாவட்ட சிறுபான்மையினர் முன்னேற்ற பேரவை, விழுப்புரம் மாவட்ட சிறுபான்மையினர் முன்னேற்ற பேரவை என்று இதற்கு பெயரிட்டிருக்கிறோம். இந்த அமைப்புல இந்த 3 மத சமூகத்தினுடைய தலைவர்கள் பின்பலத்தோடு இங்கு வழங்கப்படுகிற கருத்துரைகளை நீங்கள் மிக மிக துல்லியமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதே வேளையில் அதற்கு தேவையான விளக்கங்கள் தேவைப்பட்டால் இங்கே வருகின்ற அரசு அதிகாரிகள் எல்லாரும் இந்த சலுகைகளை விநியோகம் செய்கின்ற அதிகாரமுடையவர்கள், அதை கொடுக்கின்ற சாத்தியக்கூறுகள் எல்லாம் தெரிந்தவர்கள். எனவே இதுல நம்மிடம் இருக்கிற சாதி வேறுபாடுகள் முன்னிலைப்படுத்தப்படுவதில்லை. நாமெல்லாம் மதம் என்ற பதாகையின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறோம். மதம் என்ற பதாகையின் கீழ் நமக்கு கீழ் பல சமூக பிரிவினைகள் இருக்கலாம். அதெல்லாம் இப்பொழுது முன்னெடுக்கப்படக்கூடாது. இது இப்பொழுது அவர்களுக்கு மறுக்கப்படுவதில்லை. எனவே அவர்கள் பெறுகிறார்கள். எனவே அவர்களுக்கு எது கவலை கிடையாது. ஆனால் இஸ்லாமியர், கிறிஸ்துவர் மற்றும் ஜெயினர்கள் எப்பொழுது அவர்கள் இந்த மதத்தை தழுவி கொடுக்கிறார்களோ அப்பொழுது சாதி அடிப்படையிலே வழங்கப்படுகிற சலுகைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது. இது உரிமை பிரச்சனை. எனவே உரிமை பிரச்சனைக்கான போராட்டங்கள் ஒருவரும் திருமிகு என் ரகுமான் அவர்கள், திருமிகு ஆர் செந்தில்குமார் அவர்கள், திருமதி பொற்கொடி அவர்கள் இவர்களெல்லாம் கருத்தூட்டாளர்களாக மத்திய மாநில அரசினுடைய பிரதிநிதிகளாகவும் சிறுபான்மையினர் மத அடிப்படையிலே சிறுபான்மையினருடைய பிரதிநிதிகளாகவும் இதோ நம் மத்தியில வருகின்றார்கள். அவர்களை நம்முடைய விழுப்புரம் மாவட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சி பேரவை ஆணைய பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை நம் மக்களுக்கு எடுத்து சொல்லவும் அத்திட்டங்களை பெறுவதற்கான வழிமுறைகளை அறிய செய்யவும் இம்மாபெரும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கருத்தரங்கிற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் சிறந்த விதத்திலே பங்கு பெற உங்களை மீண்டும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த கருத்தூட்டு அமர்விற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் இடையில் வந்து பங்கு பெறுவதாக வாக்களித்திருக்கின்றார்கள். அதே போன்று நம்முடைய மறைமாவட்ட பேராயரின் பிரதிநிதி அவர்கள் பேரருட் திரு அருளானந்த மடிகளார் அவர்கள் இந்த கருத்தூட்டு அமர்விலே பங்கெடுக்கின்றார்கள். ஜனாப் டாக்டர் என் ரஹ்மான், டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் சென்னை அவர்கள் இந்த கருத்தூட்டு அமர்விலே நமக்கு கருத்துக்களை வழங்குகின்றார்கள். திருவாளர் ஆர் செந்தில்குமார் IAS அவர்கள், இயக்குனர், மேம்படுத்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிறுவனம், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம், இந்திய அரசு, அவர்களும் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிரியர் இணை செயலர் இருதயம்பட்டு, திருவாளர் MS சகாயராஜ் பொருளர் முகையூர், திருவாளர் G சகாயராஜ் ஒருங்கிணைப்பாளர் விழுப்புரம், அருட்சகோதரி ஸ்மிதா இணை செயலர் விழுப்புரம், புரொஃபசர் ராஜ்மதல்லா அவர்கள், மேலும் திருவாளர் SM அப்துல் ஹக்கீம், ஜெயின் சமூகத்தினர், திருவாளர்
ரிகப்சன் தலைவர் ஜெயின் சங்கம் விழுப்புரம், திருவாளர் ஏஜே விமல்குமார் செயலர் ஜெயின் சங்கம் விழுப்புரம், திருவாளர் கே சேசந்த் ஜெயின் சங்கம் விழுப்புரம், திருவாளர் எம் ராஜேஷ் ஜெயின் ஆடிட்டர் ஜெயின் சங்கம் விழுப்புரம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் முத்தாய்ப்பாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஒருங்கிணைத்தும் பாடுபட்டும் உழைத்தும் நமக்கு இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக முதுகெலும்பாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் நேச்சே அந்தோனிராஜ், செயலாளர் விழுப்புரம் மாவட்ட சிறுபான்மையின் முன்னேற்ற பேரவை விழுப்புரம், இவர்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எல்லாம் வல்ல இறைவனே, அமைதியின் தூதனாய் என்னை மாற்றும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஓ இரக்கத்தின் ஊற்றே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை நான் புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை அடைய விரும்புவதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள்வீராக. ஏனெனில் கொடுக்கும் பொழுது மிகுதியாய் பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகிறோம், இழக்கும் பொழுது நிறை வாழ்விற்கு பிறக்கிறோம். எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதியை அடைகிறோம். ஆமென். அனைவரும் அமைதியாக அமர்வோம். அந்தோனிராஜ், செயலாளர் விழுப்புரம் மாவட்ட சிறுபான்மையினர் முன்னேற்ற பேரவை. அன்பார்ந்தவர்களே, திருவாளர் டிஜே அந்தோனிராஜ் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையின் பேரில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஏறக்குறைய 4.5 லட்சம் சிறுபான்மையினரை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை வழிகாட்டுதலாக நாம் செய்ய வேண்டும் என்பதிலே முனைப்பு கொண்டவர். பல மாதங்களாக அவருடைய உழைப்பின் வெளிப்பாடாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருவாளர் டிஜி அந்தோனிராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மரியாதைக்கும் உரிய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சிறுபான்மையின சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த கருத்தாய்வு கூட்டத்திற்கு வரவேற்பதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு பல நாட்களுக்கு முன்னரே நடந்திருக்க வேண்டும். இருப்பினும் சில கால சூழ்நிலைகள் காரணத்தினால் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள நமது சிறுபான்மை இன மத தலைவர்கள் பலர் இங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள், ஜெயின் சகோதரர்கள், புத்த மத சகோதரர்கள், இதற்கு அழகு சேர்ப்பதற்காக கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த அருட்தந்தையர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், அருட் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியை இங்கு நம்மோடு கலந்து கொண்டு அரசனுடைய பல திட்டங்களை, செயல்களை, சலுகைகளை எடுத்துரைப்பதற்காக
இங்கு பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களிலே முதன்மையாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புவது மரியாதைக்குரிய திரு ரஹ்மான் அவர்கள். மிஸ்டர் ரஹ்மான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட பொதுநலம் மிக்கவர். எல்லா மதத்தினரும் மதித்து அவரவர்களுக்கு அரசாங்கம் அளிக்கின்ற சலுகைகளை பெற்றுத்தர முனைப்போடு செயல்படுபவர். மத்திய அரசாங்கத்திலே சிறுபான்மை பிரிவிலே கல்வி நிறுவனங்களுடைய ஆலோசகராக இருந்து சிறுபான்மையின கல்வி நிறுவனங்களுக்கு தேவையான கல்வி உதவித்தொகை மற்றும் பராமரிப்பு, கட்டிட கட்டுவதற்கான உதவித்தொகைகள் போன்றவைகளையும் பெற்றுத்தருவதற்காக அதன் சம்பந்தமான ஆலோசனை அளிப்பதற்காக இருக்கிறார். இஸ்லாமிய சமூகத்திலே பல பொறுப்புகளில் பலர் மிகப்பெரிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இங்கு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் ரஹ்மான் அவர்களை வரவேற்று நமது பாசத்திற்குரிய தந்தை நமது ஆயருடைய பிரதிநிதி அவர்கள் பிரதிநிதியாக இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற நமது விகர் ஜெனரல் அருள் தந்தை அருளானந்தம் அவர்களை பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்தி வரவேற்கின்றோம். அருட்தந்தை விஜி அருளானந்தம் அவர்களை நமது விழுப்புரம் மாவட்டத்திலே சிறப்பாக அனைத்து சமூகத்திற்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் அப்பாஸ் அவர்களை, அமீர் அப்பாஸ் அவர்களை பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ற துறையிலே டைரக்டர் பொறுப்பை வைக்கின்ற மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்களை நமது மறை மாவட்டத்தினுடைய பிசி எம்பிசி கமிஷனுடைய செயலாளர் அருட்தந்தை போஸ்கோ அவர்களை பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்த கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக அதாவது தென்னிந்திய டைரக்டரும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலினுடைய ரீஜனல் டைரக்டருமான மரியாதைக்குரிய ரவி அவர்களை சகோதரர் முஸ்டாஃபிஜின் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அட்வான்ஸ்டு ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட்டினுடைய ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் மிஸ்டர் சிவாலயா, மிஸ்டர் யுவராஜ், இரண்டு முக்கிய அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள். அவர்களை நமது அருட்தந்தையும் விஜியுமான அருட்தந்தை பிரான்சிஸ் அகர்வால் விஎஃப் அவர்களை பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
மதங்களும் சேர்ந்து, சிறுபான்மையின மதங்களும் சேர்ந்து இங்கே ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் பெருமை கொண்டு, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் பங்கேற்று கருத்துக்களை தெரிந்து கொண்டு விழிப்புணர்வு பெறுமாறு கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருளானந்தம் அடிகளார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். தந்தை அவர்கள் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு நாங்கள் அவரை சந்தித்த போதெல்லாம் எங்களுக்கு ஆக்கும் மூக்கும் தந்து அருட்தந்தை டான் போஸ்கோ நானும் இருவரும் சேர்ந்து சந்திக்கின்ற பொழுதெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய மக்களுக்காக இந்த நிகழ்வை நாம் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஊக்கமளித்தவர். இப்பொழுது பேரருட்தந்தை அவர்கள் நமக்கு ஒரு சில வார்த்தைகள் கூறி வாழ்த்துரை வழங்குவார். மாவட்டம் சிறுபான்மையினர் முன்னேற்ற பேரவைக்கு வருகை தந்திருக்கின்ற அரசு அதிகாரிகள் அனைவருக்கும், சிறுபான்மை மத தலைவர்கள் அனைவருக்கும், இந்த பேரவையிலே கலந்து கொண்டிருக்கின்ற பொதுநில மக்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தோர், என் தாய் நாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன் என்றெல்லாம் சிறு வயதிலே பள்ளியில் படிக்கின்ற பொழுது உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். பிளவுபட்டு சின்னாபின்னமாக்கப்படுகின்ற ஒரு நிலையை பார்த்தோம். ஆனால் இன்னும் அந்த தாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த தாயை, இந்திய தாயை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த சிறுபான்மையின மக்கள் தான் என்பதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாரையும் மதிப்பவர்கள், மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு மனிதனிலும் இறைவனை பார்க்கக்கூடியவர்கள். அங்கே நாம் ஜாதியையோ மதத்தையோ பின்பற்றுவது இல்லை. மனிதன் என்ற ஒருவரை மட்டும்தான் நாம் பார்ப்போம். நமக்கு எல்லாம் இந்த சிறுபான்மை மதத்தில் இருக்கின்ற எல்லாருக்கும் அன்பே கடவுள். அந்த அன்பின் அடிப்படையில் தான் நாம் நம்முடைய தாயாகிய இந்த திருநாட்டை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு அடிபட்டாலும், எவ்வளவு துன்பப்பட்டாலும், எவ்வளவு நொறுக்கப்பட்டாலும், எவ்வளவு புறம் தள்ளப்பட்டாலும் அந்த தாயை நாம் அன்பு செய்கிறோம், மதிக்கின்றோம். அந்த தாய் பெற்றெடுத்த பெரும்பான்மையின மக்களை அதிகமாக அன்பு செய்து அவர்களுக்கு நம்மால் ஆன எல்லா சேவைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரும்பான்மையின மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள் நாம். அது வெறும் கூலி ஆட்களாக அல்ல, சகோதர மனப்பான்மையோடு, சகோதர பாசத்தோடு நாம் இந்த சேவையை செய்கிறோம். அது கல்வியாக இருந்தாலும், மருத்துவமாக இருந்தாலும், சமூக பணியாக இருந்தாலும், அரசு அலுவலகங்களிலே, இப்பதான் இல்லை, தொடக்க காலத்திலெல்லாம் அரசு அலுவலகங்களிலே அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த தாய் திருநாட்டை வளர்த்தெடுப்பதற்கு நாம் உரமாக இருந்து இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ வாய்ப்புகள், உரிமைகளுக்காக நாம் போராடுவோம், அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த உரிமைக்காக போராடுவது அவசியம், உண்மைதான். ஆனால் அதே சமயத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சலுகைகளை அல்லது வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துவதற்கு தெரியாமல் இருந்துவிட்டோம். நம்முடைய மக்களுக்கு பல பேருக்கு, உதாரணமாக கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளிலும், எத்தனையோ வீடு கட்டுவதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் இத்தனை வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது கூட நமக்கு தெரியாமலேயே நாம் இருந்து விட்டோம். இதெல்லாம் இருக்கிறது. எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் அரசினால் ஒதுக்கப்படுகிறது, அது திரும்பவும் அரசுக்கே திருப்பப்படுகிறது. அழுத்தமானது. அதிகாரிகள் இங்கே பேசுகின்ற பொழுது நமக்கு அதை அறிவித்தார்கள். அவையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொண்டோம்.
அவற்றை பற்றி நமக்கு விளக்குவதற்கு அரசு அதிகாரிகள் மனமோந்து இங்கு வந்திருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்திலே இந்த சிறுபான்மையின மக்களாகிய நாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது இதோடு நின்றுவிடக் கூடாது. இந்த ஒற்றுமை கடைசி நீண்ட நாளைக்கு இருக்க வேண்டும். நாம் மதத்தின் பெயரால் வேறு வேறாக இருந்தாலும் கடவுள் ஒருவரே நமக்கு. முக்கியமாக இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் மிகவும் நெருக்கமான உறவு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். நாம் எல்லாரும் ஆபிரகாமின் வழி தோன்றவர்கள், மிகவும் நெருக்கமான சகோதரர்கள். அந்த சகோதரத்துவத்தை நாம் பேணி காப்போம். நாம் இந்த சகோதரத்தை பேணி காப்பது மற்றவர்களை எதிர்ப்பதற்காக அல்ல. நாம் இங்கே அரசியல் பேச வரவில்லை. நம்முடைய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வோம். நாம் ஒற்றுமையாக இருந்தால் இருக்கின்ற சலுகைகளை பெற்று இன்னும் வளர முடியும். இன்னும் இந்த தாய் திருநாட்டை நாம் வளமோடு பாதுகாக்க முடியும். இந்த தாய் திருநாட்டினுடைய லட்சியங்களை நாம் பராமரிப்போம். இதனுடைய நோக்கமாகிய இந்த சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் உயர்த்தி நிற்பதற்கு நாம் எல்லோரும் குரல் கொடுப்போம். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை புகழ்ந்தவனாக வாழக்கூடிய கலையை கற்றுக் கொடுத்த நம்முடைய உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாம் சாந்தி உண்டாகட்டும் என்று ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக, அருமையான சகோதர சகோதரிகளே, விழுப்புரம் மாவட்ட சிறுபான்மையினர் முன்னேற்ற பேரவை நடத்தும் இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு கருத்தூட்டுநர்களாக மிக முக்கிய விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு ரகுமான் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை முக்கிய பிரமுகர்களே, ஜமாத்தார்களே, கிறிஸ்துவ பிரமுகர்களே, உங்கள் அனைவருக்கும் விழுப்புரம் மாவட்ட ஐக்கிய ஜமாத்து பேரவையின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, உலகளாவிய அளவிலே இருக்கக்கூடிய சமுதாயம் இரண்டு சமுதாயம், ஒன்று இஸ்லாமியர்கள், இன்னொருவர் கிறிஸ்துவர்கள். ஆனால் இந்தியாவிலே நாம் சிறுபான்மையினர் வாழ வேண்டும், பெரும்பான்மையினர் ஆள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருந்த காலம் மாறி சிறுபான்மையினர்களுடைய உரிமை பறிக்கப்படுகிற போது சிறுபான்மையினரும் ஆள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே அரங்கத்திற்கு வந்து இந்த ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய கிறிஸ்துவ முக்கிய பாதிரியார்களை நான் சந்தித்த போது, இந்த மாவட்டத்தில் மக்கள் தொகை 2011 விழுப்புரத்தில் மொத்தம் 34,59,000 மக்கள் வாழ்கிறார்கள். இதுல மொத்த சிறுபான்மையினர் 2,76,000 பேர் இந்த மாவட்டத்தில் கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் இருக்காங்க. 7.98% மக்கள் சிறுபான்மையினர் இந்த மாவட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல முஸ்லிம்கள் 1,43,000 பேர் முஸ்லிம்கள் இந்த மாவட்டத்தில் இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் 1,26,000 பேர் இந்த மாவட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் இரு சமூகம், புத்தர்கள், ஜெயினர்கள், சீக்கியர்கள், இந்த 5 சமூகமும் இந்த மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாவட்டத்திற்கு வரக்கூடிய உதவித்தொகைகள் முறையாக மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறதா அல்லது முறையாக வழங்கப்படுகிறதா என்று பார்க்கிற போது மனம் வெதும்புகிற நிலையில் தான் இங்க இருக்கிறது. ஏன் இந்த சூழ்நிலை இந்த மாவட்டத்தில் இருக்கிறதுனா, இங்க அதிகாரியுடைய பாராபட்சம், பாராமுகமும் இதை தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில அவங்க மனம் உதவி செய்யவில்லை என்பதுதான் இங்க ஒரு அடிப்படை காரணம். இந்த மக்கள், ஏழை மக்கள், ஒரு விதவை பெண், ஒரு முஸ்லீமோ கிறிஸ்துவர்களோ ஒரு 10,000 ரூபாய் டாப்கோ வங்கியின் மூலமாக கறவை மாடு வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கீங்க. அதை கூட இங்க தெளிவுபடுத்தி இது ஒரு பேப்பர்ல செய்தி வெளியிட்டு சிறுபான்மையினருக்கு உண்டான உதவிகள் இருக்குன்னு சொல்லி ஒரு இதுவரையிலும் இதை தெளிவுபடுத்தாத மாவட்டமா தான் இது இருக்கு. இது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். எத்தனை கோடி ரூபாய் வருது, அது எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு
மக்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் திரும்ப அனுப்பியிருக்கிறோம் அப்படின்ற தெளிவு இந்த மாவட்டத்தில் அதிகாரிகள் சொல்வதில்லை. நான் அதிகாரிகளை வைத்துட்டே அதிகாரிகளை குறை சொல்வதில்லை. இங்க கூடி இருக்கக்கூடிய நோக்கமே இந்த உதவிகள் எப்படி பெறுவது, எப்படி மக்களை சென்றடைய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக தான் நாம் இங்க கூடியிருக்கிறோம். இங்க உள்ள மொத்தத்துக்கு ஒரு ஆளுக்காவது வேலை வாய்ப்பு தரணும். ஆனா அதை கூட இந்த மாவட்ட நூலகரை அணுகும் போது முடியாதுங்க பாய், நாங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஏன் முடிவு பண்ணிட்டீங்க? ஒரு 3% இரவு கடிப்பில் ஒரு முஸ்லீம் பெண் சங்கராபுரத்தில் இருக்காங்க, கொடுங்க அப்படின்னா ஹைகோர்ட் வரலும் போய் அதை வாங்கிட்டு வர வேண்டிய நிலை இருக்கு. உரிமையை வாங்குவதற்கு இந்த உழைப்பெல்லாம் சலுகைகள் வாங்குவதற்கு இவர்கள் எவ்வளவு நாம் போராட வேண்டியது இருக்கிறதுக்கு இந்த இரு சமூகமும் இங்கு இணைந்து இருக்குதுன்னா இது முக்கிய நன்றி சொல்ல வேண்டியது திரு அந்தோணிராஜ் அவர்களுக்கு தான். என்கிட்ட ஒரு 5-6 முறை இதை பத்தி தகவல் சொல்லும்போது 20 முறை மிஸ்டு கால் வரும். அவங்க போன் நான் சைலண்ட்ல வச்சுட்டு தொழுகையில மற்ற நேரத்தில் இருக்கும்போது சளைக்காம போன் அடிப்பார். விக்கிரவாண்டியில சமீபத்தில் அவர் ஒரு ஆலோசனை கூட்டமா கலந்துக்கிட்ட கூட கண்ணு ஆபரேஷன் பண்ண நிலைமையில கூட அவர் இது நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னாங்க. ஏன் இங்க முஸ்லீம்கள் குறைவா இருக்கிறாங்க அப்படின்னா, நேற்று நடந்த ஒரு டிசம்பர் 6 என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுல பள்ளிவாசல் அறிவிப்பு செய்த வகையில அதற்கு மத்தியில் இந்த சிறுபான்மை ஆலோசனை கூட்டம் நடக்கிறது என்கிற ஒரு காரணத்தினால ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு இறுதி வடிவு கிடைச்சி உடனடியாக நடத்தினால்தான் முஸ்லீம்கள் இங்க குறைவா இருக்காங்க. இருந்தாலும் இது இஸ்லாமிய சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, இஸ்லாமியர்களை விழிப்புணர்வு செய்வது என்பது இங்க இருக்கக்கூடிய என்னுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி, சகோதர அமைப்புகளாக இருந்தாலும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி. ஜெயசங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி என்று கூறிவிடு. ஜமாத் பெரியவர்களுக்கும் கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கும் மற்றும் ஏனைய சகோதர சகோதரிகளுக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழிவு போட்டுமாக என்று கூறிக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய விழிப்புணர்வை சிறுபான்மை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது பணிவான என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், இன்று காலையில் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரும்பொழுது சில இஸ்லாமிய சகோதரர்களிடத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு கேட்டுக்கொண்டேன். அப்பொழுது நான் கிட்டத்தட்ட 5 மாசம் அலைஞ்சிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, மனு கொடுத்து ஒரு ரிட்டன் மனு வந்து அங்க அவருக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதுல கீழ்ப்புறம்பாக்கம் மற்றும் வி மருதூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் விவகார எல்லையில் மனுதாரர் வசிக்கவில்லை. எனவே விழுப்புரம் கூட்டுறவு நகர வங்கிக்கு இம்மனு பரிந்துரைக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. 5 மாசமா இவர் அலைஞ்சு தெரிஞ்சு அந்த வழிமுறைகளை அரசு அதிகாரிகள்கிட்ட அதாவது மனு கொடுத்து கேட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சி அதற்கு பிறகு இந்த ஒரு கடிதத்தை அவர் வீட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி செஞ்சா மத்திய அரசு சிறுபான்மை மக்களுக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்குறது, அது இந்த மக்கள் திரும்பி செல்கின்றது என்று பத்திரிகையிலும் அரசாங்க அதிகாரிகள் மூலியம் 1 லட்சம் ரூபாய் கடன் கேட்டு நடையா நடந்தாரு. அவருடைய வீட்டு பத்திரத்தை கூட அடமானமா வைக்கிறதுக்கு ஈடா கொடுக்கறதுக்கு நடையா நடந்தாரு. அவருக்கும் பணம் தரல. ஆட்டோ லோன் தரும்னு சொல்லி சொல்றாங்க. ஆட்டோ லோனுக்காக நடையா நடக்கிறாங்க, அதிகாரிகளை அணுகுறாங்க, அதுவும் தர மாட்டேன்றாங்க. அப்ப பேரளவுல தான் ஏற்றளவுல தான் அரசாங்கத்தினுடைய இந்த செயல்பாடுகள் இருக்கின்றது. இது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு உள்ள மக்கள் அதிகாரிகளை அணுகி அவர்களுடைய உதவிகளை பெறுவது, அரசாங்கம் தரக்கூடிய உதவிகளை பெறுவதற்கு அணுகும் பொழுது அவர்கள் ஏமாற்றம் அடைந்து வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் அதிகாரிகளுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அத்தனை அலுவலர்களையும் நான் இங்கே வரவேற்று என்னுடைய பணிவான சலாமையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட நேரத்திலே
என்னுடைய நிலைமையும் சற்று தெரிந்து கொள்ள வேண்டியது. மிக மிக முக்கியமான கூட்டம் ஒன்று இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுவும் இந்த நிலையிலே தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்னை முஸ்லிம்கள் சார்பாக, இஸ்லாமியர்கள் சார்பாக பேச அழைத்தமைக்கு நான் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக நான் ஒரு லயோலா கல்லூரி மாணவன். இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரை பார்த்தா, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் அத்தனை பேரை பார்த்தா 50 ஆண்டுகளுக்கு முன்பு நான் லயோலா கல்லூரியிலே இருந்த நிலைமையை ஆராய்ச்சி பட்டங்களே நியூ காலேஜில் பெற்றேன். அதன் வழி பார்த்த முஸ்லிம்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் நான் அழைக்கின்றேன். ஆக இதையெல்லாம் சொல்லுகின்ற நேரத்தில் இந்த ஊருக்கு, இந்த மாவட்டத்திற்கு, இந்த முன்னேற்ற கழகம், அதாவது சிறுபான்மையினர் முன்னேற்ற பேரவை மிக மிக அவசியம். இங்கே இருக்கிற மாவட்டம் அத்தனை மாவட்டத்திலேயும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மாவட்டத்திலும் 6 மாவட்டங்கள் முன்னேற்றப்பட முடியாத மாவட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மாவட்டங்களிலே தென்னார்காடு மாவட்டத்திலே விழுப்புரம் மாவட்டம் ஒன்று. நீங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் எங்க இல்லிட்ரசி இருக்குதோ, அறியாமை எங்க இருக்குதோ, அந்த இடத்துல முதல்ல நிற்கிறது நாங்க தான். மாவட்ட லெவலில் நம்முடைய அதிகாரிகள், அலுவலர்கள் அறியாமையை போக்க வேண்டும் என்று அதிகமான பர்சன்டேஜை காட்டுவாங்க. 80%, 90% காட்ட நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க பார்த்து கவலைப்படுறது 80 தான் இருக்குது, 70 தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த 70க்கு கொண்டு வர்றது யாருன்னா விழுப்புரம் மாவட்டம் தான். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான் சரியாக பார்த்து. இன்னும் சொல்ல போனா அரசு நமக்காக எல்லா விதமான சலுகைகளையும் செய்திருக்கு. மண்டல் கமிஷன், சாதார் கமிட்டி ரிப்போர்ட், ஜஸ்டிஸ் சாதார் கமிட்டி ரிப்போர்ட், டாக்டர் ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி ரிப்போர்ட், பிரைம் மினிஸ்டர் 15 ப்ரோக்ராம்ஸ், அம்மையார் அவர்கள் அறிவித்திருக்கின்ற ப்ரோக்ராம்கள், இத்தனை ப்ரோக்ராம்களும் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்யறோம்னா இதை மக்களுக்கு கொண்டு செல்வதிலே தான் தயக்க மாட்டோம். மக்களுக்கும் நம்முடைய அதிகாரிகளுக்கும் ஒரு இடைப்பட்ட நேரத்திலே ஒரு இடைவெளி இருக்கிறது. ஹாஜியார் நம்முடைய அமீர் அப்பாஸ் போன்றவர்கள் அதை கொண்டு செல்கிறார்கள். முழுமையாக செல்வதென்றால் இல்லை. நாங்க பர்சன்டேஜ் காட்டும் போது கூட இங்க வந்திருக்கிற முஸ்லிம்கள் குறைவாக இருக்கிறார். இதுதாங்க உண்மை நிலைமை கூட. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க நம்முடைய அறியாமை ஒரு பெரிய காரணம். நமக்கு இத்தனை திட்டங்கள் இருக்கின்றனவா? பேங்க் வசதி இருக்கிறது, தொழில் தொடங்குவதற்கு வசதி இருக்கிறது, அத்தனை வசதிகளும் இருக்கிறது, வசதிகள் செய்து கொடுத்த அதிகாரிகள் இருக்கின்றார்கள். ஆனால் இடைப்பட்ட நேரத்திலே தான் நமக்கு கொஞ்சம் இப்ப சேர முடியலைங்க. கேள்வி அறியாம இன்னொரு விஷயத்தை நாம ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், போலித்தனம். போலித்தனம் என்று சொல்ற இடத்துல போய் கேட்டா என்ன, மத்தவங்க பார்த்து என்ன சொல்றாங்களோ. என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு, நீங்க அவரோட போய் பாருங்க, பேங்க் வசதி செய்து கொடுப்பாருன்னு சொன்ன. அவர் அதை எடுத்துட்டு போனாரு. அடுத்தபடியா என்ன சொல்றாருன்னா, நான் இது மாதிரி கலெக்டருக்கு அப்ளை பண்ணிருக்கிறேன்னு வெளில சொன்னாரு. இதுல என்ன தயக்கம் இருக்குதுங்க? நம்முடைய சலுகைகள் நாமளே பெறுகிறோம். இதுல தலைவர் இருக்க வேண்டிய அவருமே கிடையாது. ஆனால் இது எல்லாம் தாண்டி இன்றைக்கு அமீர் அப்பாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு சில சட்டங்களுக்குள்ள கட்டுப்படுறோம். எங்களுக்கு அழைக்கும் முறை இருந்து கொண்டு இருக்கிறது. எங்களை யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை. இது மைனார். நான் தோழர்களை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். இங்கே கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள்,
ஜெயினர்களும் இருக்கிறார்கள், அத்தனை பேரும் இருக்கிறார்கள். முஸ்லிம் அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினாலே நான் முஸ்லிம்களை பற்றி பெறுகிறேன் ஒழிய மற்றபடி கிடையாது. அடுத்தது என்ன சொல்லணும்னா, இதுவரைக்கும் கடுப்பு கால சட்டத்தின் கீழ் 221 பேர் மற்ற மதத்தில் இருக்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட் 36 பேர் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் 77 பேர் இருக்கிறார்கள். 43 கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் உடனடியாக சட்டம் வழங்கி நீதி வழங்கி வெளியே கொண்டு வந்தார்களா? கிடையாது. தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கிறது யார்? நல்ல வேளை நீங்கள் இந்த நேரத்தில் இதை வகுத்தீர்கள். இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? பார்லிமெண்டில் நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் அடக்க வேண்டிய சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அடக்குமுறை சட்டம் எப்படி என்று நான் எல்லாரும் சொல்லல, மாற்றும். நம்முடைய சமூகத்தை ஒடுக்க வேண்டியதற்கு அந்த சட்டம் வந்ததென்றால் நம்முடைய கோரிக்கைகள் அதிகாரிகள் முன்னே வைக்கப்படும். அதிகாரிகள் முன்னே வைக்கப்பட்டால் அவர்கள் அதற்கு தீர்வு காண்பார்கள். நம்மை பற்றி சொல்ல வந்தோம்னா அதனாலதான் சொல்லுகின்றேன், இந்த சட்டங்கள் எல்லாம் நமக்கு பெற்றுத்தர வேண்டும். நேற்றைய தினம் நடந்து கொண்ட கூட்டத்திலே, பார்லிமெண்ட் கூட்டத்திலே, இன்றைய பார்லிமெண்ட் கூட்டத்திலே அந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த சட்டம் கொண்டு வந்தால் கடுமையான மத பிரச்சாரம் செய்வார்கள், மதத்திற்கு எதிராக தூண்டுபவர்கள், சின்ன பிரச்சனை இருந்தால் கொடுங்க, அதற்கு எதிராக தூண்டுபவர்கள் அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும். 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் விதிக்கப்படும். இல்லை கடுமையான ஆயுள் தண்டனையாகவே மாற்றப்படும். இப்ப நான் ஒரு லாஜிக்கலாவே கேட்கிறேன், இந்த சட்டம் கொண்டு வந்தால் நியாயவான்கள் உங்களுக்கு என்னையா குறை? நீங்கள் நியாயவான்கள் தானே? நீங்கள் எந்த மாதிரியும் ஈடுபடுத்த நடத்தவில்லையே. அரசியல் சட்டம் உங்களுக்காக காத்திருக்கிறதே. அரசியல் சட்டம் எல்லாருக்கும் இருக்கிறது. நீங்க பாடுற தமிழ் தேசிய தாய் வார்த்தை நாங்கள் பாடுறோம். அடிக்கடி நாங்கள் ஏன் சந்தேகிக்கப்படுகின்றோம்? எங்களுக்கு வீடுகள் தருவதற்கு கூட அச்சப்படுறாங்க. முஸ்லிம்களா கொஞ்சம் மேல கீழே பார்க்கிறாங்க, கிறிஸ்தவர்களா அதே நிலைமைதான், ஜெயினர்கள் எங்காவது ஒதுங்கிறாங்க. இப்ப ஏன் நாம் அந்த சமூகத்தில் இவ்வளவு லாயல்ட்டி இருந்து கூட ஒவ்வொரு தடவும் ஒரு அத்தாட்சி சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்பப்போ ஒரு அத்தாட்சி சர்டிபிகேட், நான் உண்மையான முஸ்லீம் தான், நான் இந்த தேசியத்திற்கு கட்டுப்பட்டவன், நான் உண்மையான கிறிஸ்தவன் தான், இந்த தேசிய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டவன். அடிக்கடியா எங்க வீட்டுக்கு சர்டிபிகேட் பார்க்க அவ்வளவு சந்தேகமா எங்கள் வீடு. ஆனால் செய்யக்கூடியது இன்றைக்கு இருக்கிற மெஜாரிட்டி கூட அத்தனை பேர் உட்பட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் சொல்லலாம். நான் தயவு செய்து அரசியல் பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். எங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றுபட்டால் ஒழிய, இந்த சமுதாயத்திலே நீங்கள் ஒன்றுபட்டால் ஒழிய, நல்ல நேரத்தில் ஒன்றுபட்ட இந்த கோயின்சிடன்ஸ் என்று சொல்லுவாங்களே, அது இப்பதான் நடக்குது. அங்க பார்லிமெண்ட் சட்டம், இங்கே ஒருங்கிணைப்பு. ஆக இந்த நல்ல நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி என சுவாமி தெரிவித்து விடைபெறுகிறேன். நம்மை மத தலைவர்களே, மேடைக்கு கீழ் இருக்கின்ற என் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவ சிறுபான்மையினர் சார்பாக இதோ மத்திய மாநில அரசுகளுக்கு முதலிலே இந்த அமர்வு நன்றி தெரிவிக்கிறது. இந்த சிறுபான்மையினர் நலமோடு வாழ வேண்டும் என்று இந்திய அரசு 2006ஆம் ஆண்டுதான் முடிவெடுத்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டுதான் முடிவெடுத்திருக்கிறது. நாம் எல்லாம் கொஞ்சம் நலமாக இருக்க வேண்டும் என்று. இதுவரை அவர்களுடைய கவனம் நம்மீது முழுமையாக திருப்பப்படவில்லை என்று சொன்னால் அது மிகையாக. எனவே கிறிஸ்துவ அமைப்பின் சார்பாக முதலில் மத்திய மாநில அரசுகளுக்கு முதலிலே நாம் நன்றியை தெரிவிப்போம். இந்த அமைப்பின் வழியாக சிறப்பாக நம்முடைய சலுகைகளை பெறுவதற்கான ஒரு
பணி அமைப்பாக உருவாக்கப்படுவதற்கு ஒருங்கிணைப்பும் ஒத்துழைப்பையும் அளித்திருக்கிற நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் நம்முடைய ஜைன அமைப்புகளுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவைகளையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தினுடைய 2 ஆணையங்கள் SC/ST ஆணையம் இணைந்து இந்த செயல்பாட்டை எடுத்திருப்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை இந்த அமர்வு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. அன்புக்குரியவர்களே, இந்திய நாட்டில சிறுபான்மையினர் இருமுனை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த அமர்விலே தெளிவாக்கப்பட வேண்டும். இருமுனை முயற்சிகள், ஒன்று உரிமைக்கான போராட்டங்கள், மற்றொன்று சலுகையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய முயற்சிகள். உரிமைக்கான போராட்டங்கள் எடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் இன்னும் பலனளிக்கவில்லை. எனவே பலனளிக்கின்ற வகையில ஏதோ நம்முடைய அமைப்புகள் எல்லாம் இன்னும் அதிகமாக முடுக்கிவிடப்பட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். வாழ்வாதாரத்தை நாம் கோருகின்ற பொழுது வாய்க்கரிசி போடுகின்ற வகையில இந்த சலுகைகளானது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பது உண்மைதான். இருந்தாலும் இப்பொழுது வாய்க்கரிசியாவது கிடைக்கிறது என்று நாம் சந்தோஷப்பட்டு கண்டிப்பாக இதை பெறுவதற்கான முயற்சிகளில எல்லா தளங்களிலும் எல்லா அமைப்புகளுடைய தலைவர்களும் இதில் முழுமையாக ஈடுபட வேண்டும். எனவே கிறிஸ்துவ, இஸ்லாமிய, ஜைன மத அமைப்புகள், அது சமூக அமைப்புகளாக இருக்கலாம், சமய அமைப்புகளாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த நோக்கோடு இதில் நிச்சயமாக செயல்பட வேண்டும். அதில் நாம் அனைவரும் முனைப்போடு செயல்படுவோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த அரங்கு நிறைவு பெற வேண்டும் என்று ஆசித்து நம் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி. அதை வழிநடத்துபவர்கள் அனைவருக்கும் பேராயனுடைய சார்பாக பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய அமர்வு சிறப்பான விதத்திலே மக்களுக்கு பயனுடையதாக ஆற்றப்பட வேண்டும் என்பதிலே பேராயர் மிகவும் அக்கறையோடு இருக்கின்றார். இந்த அமர்விற்கு நான் வருகின்ற பொழுது கூட இதை பற்றி அவர் என்னிடம் பேசி இது சிறப்பான முறையிலே நடந்தேறுவதற்கு வழிகாட்டுவோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய ஒருங்கிணைப்பு கிறிஸ்தவ, இஸ்லாமிய, பௌத்த, ஜெயின சகோதரர்களுடைய ஒருங்கிணைப்பு உறுதிப்படட்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்திய தாய் திருநாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவோம், உரிமைக்காக நாமும் போராடுவோம் என்ற குரல் கொடுத்தார். ஆனால் பேராயருடைய சார்பாக இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இங்கே நடைபெறவிருக்கின்ற இந்த விழிப்புணர்வு கருத்துற்று அமர்வின் முக்கிய நிகழ்ச்சியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற பல்வேறு அரசு அதிகாரிகள் நம்மிடையே பல சிறப்பான கருத்துக்களை விளக்க வருகை தந்திருக்கின்றார்கள். இங்கே ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அவருடைய கருத்துக்களை வழங்கிய பின்பு பார்வையாளராகிய நம் அனைவருக்கும் 5 நிமிடங்கள் கலந்துரையாடுவதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் இங்கே அரசு அதிகாரிகள் வழங்குகின்ற கருத்துக்கள் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை அவர்களிடம் நீங்கள் நேரடியாக கேட்கலாம். ஆகவே இந்த ஒவ்வொரு கருத்துட்டு அமரின் போதும் பார்வையாளர்கள் நீங்கள் அவருடைய கருத்துக்களை உங்களுடைய மனதில் உன்னியமாக பதிய வைத்து உங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை நேரடியாக நீங்கள் அவர்களோடு கலந்துரையாடி போக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த அமர்வில் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். முதற்கட்டமாக சிறுபான்மையின மாநில கௌரவ செயலரும் சிறுபான்மையின கல்வி மேம்பாட்டு குழுவினுடைய உறுப்பினரும் மற்றும் டாக்டர் MGR பல்கலைக்கழக இயக்குநராகிய திருவாளர் ஜனாப் டாக்டர் N. ரகுமான் அவர்களை இங்கு அன்போடு அழைக்கின்றோம். Distinguished guests this on the dais, minority community leaders, my good friends, in this
August function. It is a very, very important occasion. I am at the outset, I am very much grateful to Mr. Anthony Raj for organizing such a good event for the cause of the minority communities. I appreciate the interest taken by the Viluppuram District Minority Communities Council to organize such an awareness camp which is very much needed for this hour. Distinguished Most Reverend Father Anthony Anantraya, my colleague Sri Sendil Kumar, Mr. C. Ravi, Regional Director, National Institute of Open Schooling, Mr. Shivale, Joint Director, Central Institute of Training, Mr. Uday Kumar, Joint Director, Advanced Training Institute from Ministry of Labour and Employment, and distinguished Reverend Fathers representing the Christian communities and by the state government as well as the central government for the cause of minorities. I am aware that the speakers before me, what they have spoken about the minority problems and the other things. I am here to give the replies to them. Not only that, I would also like to bring to your kind notice that the various schemes sponsored by the central government as well as the state government. As most of the meetings are familiar with the English speeches, I would like to give a small speech in English and then I will go back to Tamil also, because the majority of the people have spoken in Tamil. I will also go back to the Tamil speech also. So I am thankful to the organizers for organizing such a good event, and it is really needed for this hour. As you all know that the Ministry of Minority Affairs, ever since it has formed, there are many schemes. They have come up with many schemes, and those schemes have been implemented through state government. The National Minority Development Finance Corporation. I can also just read out a few schemes. There are number one, term loan scheme. Term loan scheme, margin money loan scheme, educational loan scheme, microfinancing loan scheme, and interest-free loan scheme, Mahila Samitri Yojana, vocational training schemes, promotion of vocational training schemes, and marketing assistance schemes, assistance for design development literature, where the details, eligibility criteria,